அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 25 நாட்கள் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் மிக முக்கியமான நாட்களாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை பஞ்சமஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் சேர்ப்பதால் இந்த தருணத்தில் மிக வலுவாக எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே சுகாதிபதியாக அழைக்கப்படுகிறாருங்க. சுகங்களை மனித வாழ்வில் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கிறார். மனித வாழ்வுல செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாழ்க்கை போன்றவை நிறைவாக பெற வேண்டும் என்றால் அதில் சுக்கிரனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல நிறைவான பலனை கொடுக்கக்கூடிய வலுவான அமையிடமான லாபஸ்தானத்தில் அமர்கிறார். ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறி வழங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தாலும் இந்த தருணத்தை பக்காவா பிளான் போட்டால் தட்டி தூக்கும் நேரமாக அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியானது தெளிவாகவும் துல்லியமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உதாரணமாக ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கின்றனர். அப்படி பயணம் மேற்கொள்ளும் போது குருவிற்கு களைப்பு ஏற்படுகிறது. அதனால் ஓய்வெடுக்கலாம் என்று ஒரு மரத்தடியில் அமர்கிறார். அப்போது தாகம் எடுக்கிறது. உடனே குரு சிஷ்யனை அழைத்து தண்ணீர் சேகரித்து வரும்படி கூறுகிறார். சிஷியனும் அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலையை நோக்கி நகருகிறாருங்க. அப்படி நீர்நிலையை சென்று பார்க்கும்போது அந்த நீர்நிலையில் உள்ள நீரானது கலங்கிய நிலையில் இருக்கிறது. அதை குருவிற்கு கொடுப்பது நல்லதல்ல என்று குருவிடம் தன்னுடைய நிலையை சொல்கிறார். இதை கேட்ட குரு, நீயும் என்னுடன் பயணம் செய்தாயல்லவா, உனக்கும் களைப்பாக இருக்கும். நான் இந்த மரத்தடியில் ஓய்வெடுக்க போகிறேன், நீனும் என்னுடன் அமர்ந்து ஓய்வெடு என்று சொல்லிவிடுகிறாருங்க. சிஷ்யனுக்கு ஒரே குழப்பம். சிறிது நேரம் ஓய்வெடுத்ததற்கு பிறகு குரு சிஷ்யனை அழைத்து அதே நீர்நிலைக்கு சென்று தற்போது நீரை சேகரித்து வா என்று சொல்ல சிஷ்யன் அங்கு சென்று பார்க்கும்போது ஒரே ஆச்சரியம். ஏனென்றால் கலங்கி இருந்த நீரானது தற்போது தெளிந்து மிக சிறப்பான வெண்மை நீராக காட்சியளிக்கிறது. குருவிடம் நீரை சேகரித்து கொடுத்துவிட்டு இது எப்படி சாத்தியம் என்று குருவிடம் கேட்க குருவோ சொல்கிறார், கலங்கிய நீரானது தெளிவதற்கு சிறிது நேரமாகும். அந்த நேரத்தை தான் நாம் பக்காவா பிளான் போட்டு நாமும் ஓய்வெடுத்து கொண்டோம். நம்மளுடைய ஆற்றலும் அதிகரித்தது. இப்போது அந்த நீரை பருகிவிட்டு மீண்டும் அந்த பயணத்தை தொடரலாம். இது போன்றுதான் மனிதர்களுடைய வாழ்வில் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வகையில் சில நேரம் வரும். அப்படிப்பட்ட நேரமாக தான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிக வலுவாக இருக்கிறது. இந்த தருணத்தை பக்காவா பிளான் போட்டால் அனைத்து விதமான சிரமங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விலக்கி நன்மையை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே வேளையில் யதார்த்தமான நடைமுறை உண்மையாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஒரு வருடத்திற்கு சுமார் 8 லட்சம் பேர் டிகிரி முடிக்கிறார்கள், பட்டப்படிப்பை முடிக்கிறார்கள். ஆனால் அதில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு பேர் என்று பார்த்தால் சுமார் வெறும் 8000 பேர் கூட இல்லை. அதாவது 1% விட குறைவாக தான் இருக்கிறது. அப்ப 99% பேர் நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி திட்டமிட்டு அமைக்கிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது. அதுபோன்றுதான் உங்களுடைய எதிர்கால வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றங்களை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நவ கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகமாகவும் சாதுரியமான கிரகமாகவும் சுக்கிரன் பார்க்கப்படுகிறார். அவர் ஆட்சி பலம் பெற்று லாபத்தில் அமர்ந்திருப்பதால் மிக சிறப்பான
நன்மை நிறைந்த வாய்ப்புகளை எளிதாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிர்ஷ்ட யோகங்களை நிறைவாக கொடுக்க போகிறாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் உள்ளது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரன் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான மன வருத்தங்கள் விலகி ஒற்றுமை அதிகமாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை போன்றவை சுமூகமாக அமையும். நீண்ட நாட்களாக திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றி இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும். குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. திட்டமிட்டதை விட நிதி சார்ந்த விஷயங்கள் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. உத்தியோக ரீதியாக சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரங்க. பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபம் பல மடங்கு உயர்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பல்வேறு வகையான தொழில் ரீதியான பிரச்சனைகள் நல்ல சுமூகமான தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதிதாக தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல பணிகளை பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் மிகவும் வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எண்ணிய காரியங்கள் அனைத்துமே பெரிய அளவில் சிரமமின்றி சிறப்பாக செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது கலைத்துறை ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளித்தரப்போகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் தனுசு ராசிக்காரர்கள் உங்களது கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிறைவாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களும் சிறப்பாக அமையும். பெண்மணிகள் குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கும் போது குடும்பத்தில் இந்த தருணத்தில் இரட்டிப்பு வளர்ச்சியை பெறுவதற்கான சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே தனுசு ராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இந்த 25 நாட்களை பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.